ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பேக்கரி சுவையில் ஒரு சூப்பரான ஒரு பிஸ்கெட் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சே நம்ம செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கப்பில் மைதா மாவு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் கோதுமாவும் எடுத்துக்கலாம். பேக்கரி டேஸ்ட்டே வேணுன்றதுனால உங்களுக்கு மைதா மாவு நான் செஞ்சு காமிக்கிறேன். அரை கப்பு பவுடர் சுகர், அன்சால்ட் பட்டர் உருக்கி வச்சுக்கோங்க. ஆறுனதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். அரை கப்புக்கும் 3 டீஸ்பூன் கம்மியாக சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம ஒரு 3-4 டீஸ்பூன் பால் சேர்த்துக்க போகிறோம். அதனால் அப்படியே பிசைஞ்சு விட்டுடலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கோங்க. உருண்டை பிடிக்கிற மாதிரி இருக்கணும், உதிரி உதிரியாக இருக்கக்கூடாது. நல்லா கட்டியாக பிசைஞ்சிக்கலாம். இந்த பதத்துக்கு பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி உள்ளங்கையில் வச்சு லைட்டாக பிஸ்கெட் ஷேப்புக்கு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அழுத்தி பிசைஞ்சுக்குங்க. இப்போ ஒரு கரண்டி வச்சு ஒரு சின்னதாக ஒரு டிசைன் போட போகிறேன். லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப அழுத்திடக்கூடாது. பாருங்கள் எவ்வளோ ஒரு டிசைன் சூப்பராக ரவுண்ட் ரவுண்டாக வந்திருக்குன்னு. அப்படின்னா நீங்கள் சப்போஸ் இந்த கரண்டி இல்லைன்னா சாதாரணமாகவே ரவுண்டாக ப்ளைனாக வச்சிடலாம். இது கூடவே நீங்கள் முந்திரி பாதாமும் சேர்த்துக்கலாம். ஷேப் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அடுத்ததாக ஒரு கடாய் வச்சுக்கலாம். ஒரு கிரில் கம்பி மாதிரி வச்சுக்கோங்க. மூடி சிம்மில் 10 நிமிஷம் வச்சுருங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ பிஸ்கெட் தட்டை வச்சாச்சு. 25 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. 25 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வெளியே எடுத்து நல்லா ஆற விட்டுட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம சாப்பிட முடியும். நல்லா ஆறிடுச்சு. நீங்கள் சூடாக சாப்பிட்டிங்கன்னா சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ உடச்சி காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.